குரூப் 4ல தமிழ் சிலபஸ் யூனிட் 7ல இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக் கீழே அறநூல் தொடர்பான செய்திகள். அதில் நம்ம நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி நானூறு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வருது. அதில் நாலடியாரும் நான்மணிக்கடிகையும் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பாருங்கள். அடுத்து பழமொழி நானூறு பாடல் 6th ஓல்ட் புக்லேயும் 7th நியூ புக்லேயும் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டினியூஸாக ஒவ்வொரு டாபிக் வைஸும் நமக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் இதை பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பழமொழி நானூறு 6th ஓல்ட் புக்கில் இருக்க பழமொழி நானூறு பார்ப்போம். பாடல் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்கிற ஒரு பாடலாக இருக்குது. இந்த பாடல் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லுது. ஆற்றுனா வேண்டுவது இல் என்று முடியும் பாடல் எந்த சிறப்பினை சொல்கிறது அப்படின்னு ஒரு கொஷின்டா கல்வியின் சிறப்பை பற்றி சொல்கிற ஒரு கொஷினாக இருக்குது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா ஆற்றவும்னா நிறைவாக ஒருத்தர் ஒரு கல்வியை கற்றுக்கிறாரு அப்படின்னா அவர் தான் அறிவுடையவர் அப்படின்னு நமக்கு பழமொழி நானூறு சொல்லுது. ஒரு கல்வியை நிறைவாகவும் தெளிவாகவும் நம்ம கற்றுக்குறோன்னா அவங்க தான் என்னது அறிவுடையவர்கள் அப்படின்னு பழமொழி நானூறு சொல்லுது. அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை. அந்த மாதிரியான அறிவை பெற்றவங்களோட புகழ் 4 திசையிலும் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படி ஒரு நிறைவாக ஒரு கல்வியை கற்றவருடைய புகழ் 4 திசையிலும் பரவி இருக்கும், அந்த புகழ் பரவாத நாடே இருக்காது. அந்நாடு வேறு நாடாகா அப்படின்னா அவரோட புகழ் 4 திசையிலும் எல்லா நாட்டிலும் பரவி இருக்கும். அப்போ அந்த நாடு என்னது வேறு நாடாகாது. எல்லா நாடுமே தமவேயாம், வேறு நாடாக தமவேயாம். அந்த நாட்டுக்கு அவர் செல்லும்போது அங்கே இருக்க மக்கள் அவரோட புகழ் பரவி ஆல்ரெடி அந்த புகழ் பரவி அங்கே இருக்குது. இப்போ அங்கே இருக்க மக்கள் தன்னுடைய நாட்டினர் போலவே கருதுவாங்களாம். ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் அவர் வழிநடை உணவு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு கற்றறிந்த ஒரு நிறைவாக ஒரு கல்வி கற்றவர் எந்த நாட்டுக்கு போனாலுமே அவரோட புகழ் விளங்கி இருக்கும் அப்படிங்கிற இந்த கல்வியின் சிறப்பை பற்றி சொல்கிற ஒரு பாடல் பார்த்தோம். இதன் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். பழமொழி நானூறு எழுதினது யாரு? மூன்றுரை அரையனார். இதை அடுத்து பாடலின் பொருள் பாருங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். ஒரு கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவங்க தான் என்னது அறிவுடையவர். அறகுறையாக கத்திருந்தா உன்னை அறிவுடையான்னு யாரும் சொல்லுவாங்களா? கிடையாது. அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். எல்லாம் என்னது எல்லா திசையிலும் புகழ் பரவி கிடக்கும். அவருடைய புகழ் பரவாத நாடில்லை. அவருடைய புகழ் என்னது பரவாத நாடில்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. அவருடைய புகழ் எல்லா நாட்டிலும் பரவி இருக்கு. அதனால அந்த நாடுகள்லாம் வேறு நாடு இல்லை, எல்லாருமே தன்னுடைய நாடு. எனவே நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு பழமொழி நானூறு பாடல் சொல்லுது. அடுத்து சொல் பொருள் பார்ப்போம். ஆற்றவும் அப்படின்னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா நிறைவாக கற்றவர் தான் அறிவுடையார். நாற்றிசை 4 திசை. நாற்றிசைன்னு என்னது 4 திசை. தமவேயம்னா தம்முடைய நாடுகளே. ஆற்றுனா 6 உணா. 6னா வழி, உணானா உணவு, வழிநடை உணவு. ஆற்றுனா 6 உணா. 6னா வழி, உணானா உணவு, வழிநடை உணவு. இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர். இக்காலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? ஆற்றுனா அப்படிங்கிறத காலத்துல கட்டுச்சோறு அப்படின்னு சொல்றாங்க. எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. எந்நாட்டுக்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை ஒரு நல்ல கற்றோரை வரவேற்று உணவளிப்பாங்க அப்படிங்கிற மேற்கோள் சொல்ற இந்த பாடல் பழமொழி நானூறு. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை என்பது ஊர் பெயர். மூன்றுரைங்கிறது என்னது ஊர் பெயர். அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். இப்போ ஆசிரியர் பற்றி ஒரு செய்தி என்னன்னா, அவரோட பேர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை என்பது அவர் வாழ்ந்த ஊர் பெயர் தான் மூன்றுரை. இப்போ அரையன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா அரசன். மூன்றுரை என்ற நாட்டை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரோட ஒரு குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நூல் குறிப்பு. 10 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான் என்னது பழமொழி நானூறு. 400 பாடல்களை கொண்ட நூல். இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு பாடலிலும் என்னது கடைசி லைன் ஒரு பழமொழியோட கொண்டு முடிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக அது என்ன பாடல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொன்னால் ஈஸியாக பழமொழியோட முடிஞ்சது பழமொழி நானூறு.
அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதில் பாருங்கள், ஆற்றுனா வேண்டுவது இல்லை என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள். ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னா என்னது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். 6th ஓல்ட் புக்கில் இருக்க பழமொழி 400 பாடல் பார்த்தோம். அதே போல் 7th நியூ புக்கில் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே நமக்கு ஒரு பழமொழி 400 பாடல் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். இப்போ விருந்தோம்பல். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. தமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்ததை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. இங்கே கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரி, அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்து செய்தியை கூறும் பாடல். இந்த பாடல் எதை பற்றினா, பாரியின் புதல்வர்கள் கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரியின் புதல்வியர் அங்கவையும் சங்கவையும் பாணர்களுக்கு ஒரு புதுமையான உணவை அளிச்சதை பற்றி கூறும் பாடல் தான் இது. நம்ம ஆல்ரெடி அந்த ஓல்ட் புக்கில் இந்த பழமொழி 400 பாடல்லையே சொல்லியிருப்போம். கடைசி லைன் ஒரு பழமொழியோட முடியும். அதனால தான் இதுக்கு பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம். முன்றுரை அறையனார். பழமொழி 400 எழுதினது யாரு? முன்றுரை அறையனார். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் அப்படின்னா, மாறினா என்னது? நமக்கு மழைன்னு தெரியும். மாறினா மழை. மழையொன்று இன்றி, மழையே இல்லை, மழையே இல்லாமல் வறண்டு கிடக்குது. மழை இல்லாமல் வறண்டு கிடந்த காலத்தும், இந்த வறண்ட காலத்திலும் பாரி மடமகள் அப்படின்னா, மடமகள்னா என்ன? இளமகள் அப்படின்னு அர்த்தம். பாரியோட அந்த மகள்கள் பான்மகர்க்குனா பாணர்களுக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். அப்படின்னா, நீர் உலையில பொன் போட்டு சமைச்சு கொண்டு புகவாக அப்படின்னா என்னது? உணவாக வழங்கினாள். ஒன்றுரா மூன்றிலோ இல் அப்படின்னா, இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா, ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. இந்த சொல்லும் பொருளும் பார்ப்போம். மாறினா என்னது? மழை. வறண்டிருந்த, புகவாக, உணவாக. இந்த குரூப் 4ல ஒரு கொஷின். புகவாக அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. உணவாக. மடமகள் அப்படின்னா இளமகள். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். முன்றில்னா வீட்டின் முன்னாடி இருக்கும்ல, முன்றில். இல்லத்தின் முன் என்ன இருக்கும்? வீட்டின் முன் இடம், திண்ணையை குறிக்கிறது. இங்கே வீட்டையே குறிக்கிறது. சரிங்களா? அடுத்து பாடலின் பொருள் பாருங்க. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில். அதான் சொல்றாங்க என்னது? மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். அப்ப அந்த பாரி மகளிர் என்ன பண்றாங்க? உலைநீரில பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருளேதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா மூன்றிலோ இல் என்பது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுதான் இதோட பொருள். அடுத்து நூல்வெளி. பழமொழி 400 ஆசிரியர் யாரு? முன்றுரை அறையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவங்க பேர் பாருங்க, முன்றுரை அறையனார். எத்தனாவது? 4ஆம் நூற்றாண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரை அறையனார் எத்தனாவது நூற்றாண்டு? 4ஆம் நூற்றாண்டு. 3, 4. அடுத்து பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இந்த கடவுள் வாழ்த்து பாடல் மூலமே இவர் என்னென்ன சமண சமயத்தை சேர்ந்தவர்னு அறிய முடிகிறதா? பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டதாகும். எத்தனை பாடல்கள்? 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது என்னது? பழமொழி 400 எனும் பெயர் பெற்றது. மரம் வளர்த்தால் என்னது? மழை பெறலாம். மழைக்கு என்னது? மாறினது. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலையில். மாறி பிளஸ் ஒன்று என்பதை மாறியொன்று. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல தமிழ் சிலபஸில் யூனிட் 7 அதில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் திருக்குறள், அறநூல் தொடர்பான செய்திகள், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஒரு 15 கொஷின்ஸ் வருது. இது 6th to 10th ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்குறாங்க. இப்போ இது 15 out of 15 கண்டிப்பாக நம்ம ஷர்ட்டாக கண்டிப்பாக எடுத்துடலாம். அப்போ நம்ம அந்த ஸ்கூல் புக்ஸை மட்டும் கவர் பண்ணாலே போதும், 15 out of 15 எடுத்துடலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரியான லெசன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த இதை நீங்கள் தெளிவாக படித்து ஒரு நோட்ஸ் எடுத்தாலே, கண்டிப்பாக இதை ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே ஒரு 15 out of 15 நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் திருக்குறளில் இந்த 20 அதிகாரங்களில் 2 அதிகாரங்கள் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அடுத்து நம்ம அறநூல் தொடர்பான செய்திகளில் 4 அடியார், 4 மணிக்கடிகை, அப்புறம் இப்போ பழமொழி 400. இப்போ இது எல்லாமே
ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கதை எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.